கருணாநிதியோட அப்பனையும் கருணாநிதியோட ஆத்தாளையும் எங்க புதைச்சிருக்காங்களோ அங்க போய் புதைக்க வேண்டியதானே. சேகர் பாபு சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் சோத்த திங்கிறாங்களா இல்ல வேற என்னத்தையும் திங்கிறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு விளக்கேத்தலாம்னு சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்துக்கள் மனசை புண்படாத வகையில கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அமைச்சரா இருந்துகிட்டு மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு கேவலமான அமைச்சர்கள், ரகுபதி போன்ற கேவலமான அமைச்சர்கள் தீபம் ஏத்துறது, அதாவது திருப்பரங்குன்ற மலை மேல ஏத்துற தீபத்தையும் சுடுகாட்டுல எரிக்கிற பிணங்களையும் ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அவர் சொல்றாரு, வழக்கத்தை மாத்தாதீங்க, நீங்க எரிக்கிற இடத்துல தானே எரிப்பீங்க, அதுக்காண்டி மேற இடத்துல போய் எரிப்பீங்களா, வழக்கத்தை மாத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், கலைஞர் கருணாநிதி சொல்றீங்கல்ல, அந்த ஆளோட அப்பனே ஆத்தாலையும் எங்க புதைச்சிருக்காங்க இல்ல எங்க ஏதாச்சும் எரிச்சிருக்காங்க. நீங்க அங்க போய் புதைக்க வேண்டியதானே கருணாநிதி பணத்தை. எதுக்கு நீங்க மெரினா பீச்சில் வேணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை போய் நாடி எதுக்கு நீங்க எங்களுக்கு மெரினாலதான் எங்க அப்பனை புதைப்பம்னு வழக்கத்தை மாத்துனீங்க? நீங்க போய் கருணாநிதியோட அப்பனையும் கருணாநிதியோட ஆத்தாலையும் எங்க புதைச்சிருக்காங்களோ அங்க போய் புதைக்க வேண்டியதானே. இப்ப மட்டும் உங்களுக்கு வழக்கத்தை மாத்துறது தெரியுதோ? ஒரு இந்துக்களோட வழிபாட்டு தளத்துல இந்துக்களோட மனசை புண்படும் வகையில இந்த திமுக இருக்கிற அமைச்சர் எல்லாருமே மிக கேவலமா வச்சிருக்காங்க. சேகர் பாபு என்னடா இங்க சோத்த திங்கிறியா இல்ல வேற இடத்தை திங்கிறியான்னு கேட்டு போயிருக்காரு. அவர் தான் அதை திம்பார் போல, அதனால அவருக்கு ஞாபகம் வருது. அவர் காலையில சோத்த திங்காம கீழே பீரை போறத திம்பார் போல, அதனால அவருக்கு அந்த ஞாபகம் வருது. அவர் திங்கிறதுனால மத்த கேட்கிறாரு. அதே இது இங்க பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்றாங்க கோயில்ல அப்படின்னு சொல்றாங்க. பாரத் மாதா கி ஜெயங்கிறது யாரையும் இது பண்றது இல்லை, இந்த தேசத்தோட தேச பக்தியோட சொல்ற ஒரு கோஷம். அந்த கோஷத்தை விடுங்க. அதுக்கு நீ பெரிய குமுறுனிய சேனல்ல பேட்டி கொடுத்தியே, சுசீந்திரத்துல கன்னியாகுமரியில சுசீந்திரத்துல உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, சின்னவர் வாழ்க, பெரியவர் வாழ்க, இது வாழ்க அது வாழ்கன்னு சொல்லி கோயிலுக்குள்ள கோஷம் போட தெரியுதுல. இப்ப எங்க போன புடுங்க போயிட்டீங்களா நீங்களாம்? இப்ப கேட்க வேண்டியதானே கோயில் இந்த மாதிரி கோஷம் போடுறத. இந்த 200 ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஊப்பிய இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்கக்கூடியவங்க கோயில்ல போய் தேர் இழுத்துக்கிட்டு சின்னவர் வாழ்கிற உதயநிதி வாழ்கிற இப்ப கேட்க வேண்டியதானே சேகர் பாபு? இந்துக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, உயர்நீதிமன்றம் 2 தடவையும் இந்த நீதிமன்றத்துல நம்மளுக்கு விளக்கேத்துறதுக்கு அனுமதி கொடுத்தும் மறுபடியும் மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லி இங்க இருக்கிற அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் இருந்து எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இந்த ஆட்சி, இங்க நடக்கக்கூடிய ஆட்சி எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு எதிரான ஆட்சியா நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. வருகிற 2026 தேர்தல்ல இந்த மாதிரி தீய சக்திகள், மக்களை கேவலமா பேசக்கூடிய அமைச்சர்கள், இந்துக்களை உணர்வுகளை கேவலமா பேசக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் நாம் இந்த தமிழகத்தில் இருந்து துடைத்தெறிய வேண்டும்.